இந்த நல்ல காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடட்டும், பேசட்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இடைபடட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? வார்த்தையால் வெளிப்படுகிறவர், ஆமென். வார்த்தையாகவே வெளிப்படுகிறவர், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஒரு விசை கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் இருதயத்தின் ஏக்கம், உங்கள் வேண்டுதல்கள், உங்கள் ஜெபங்கள், உங்கள் வைராக்கியங்கள் அத்தனையும் வாய்க்கச் செய்து நிலையான ஆசீர்வாதத்தினாலும் நிலைவரமான கிருபையினாலும் சகல மேன்மையினாலும் உங்களை கனப்படுத்தி உங்களை முத்திரை பண்ணுவாராக. இனி கீழாகாமல் நீங்கள் மேலாவீர்களாக, வாளாகாமல் தலையாவீர்களாக. இம்மட்டும் நீங்கள் கண்ட இருள் வெளிச்சமாய் மாறினது போல, இம்மட்டும் நீங்கள் கண்ட கசப்புகள் மதுரமாய் மாறினது போல, இதுவரைக்கும் நீங்கள் கண்ட வேதனைகள் எல்லாம் மாறினது போல கர்த்தர் இந்த காலை வேளையிலும் வார்த்தையை கொண்டு உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மறுபடியுமாய் சொல்லுகிறேன், நான் பிரசங்கிக்கிற இயேசு அவர் ஜீவன் உள்ளவர். ஆதியிலே எப்படி இருந்தாரோ, புதிய ஏற்பாட்டின் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தாரோ, இன்றும் அவர் அப்படியே ஜீவிக்கிறார். அவர் உண்மையுள்ளவர், மாறாதவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல ஒரு மகிமைய ராஷே தெனமா கரபவுலே ராகோனரதனமா ஷெதரலதுனியான் தரபா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருக்கு மிஞ்சின ஒரு காரியம் பூமியிலும் இல்லை, பரத்திலும் இல்லை, பாதாளத்திலும் இல்லை. அவரே சகலவற்றையும் ஆளுகிறவரும் அதினதின் காரியத்திலே நேர்த்தியாய் செய்கிறவருமாய் இருக்கிறார். ஆமென், ஆமென். சத்தமா வரணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இந்த பிரசங்கத்தின் நிறைவில் இதே அளவுக்கு என் கூட நீங்க வருவீங்களான்னு எனக்கு தெரியல. எப்பொழுது நான் பிரசங்கிக்கும் பொழுது ஆமேனு அல்லேலூயாவை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவேன். இந்த வார்த்தைகள் எனக்கு கர்த்தர் கொடுத்தப்போ அந்த ஆமேன் அல்லேலூயா உங்ககிட்ட இருந்து வருமானது எனக்கும் ஒரு பெரிய சந்தேகம்தான். தோத்திரம். என்னோடு கூட போராடின ஆவியானவரை உங்களோடு கூட போராடும்படியாய் அவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளிலே சில விதைகளை உங்கள் இருதயத்தில் விதைக்கும்படியாய் முற்படுகிறேன். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. சபையே என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். சபையே என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். திருப்பிக் கொள்வோம் நம்முடைய வேத புஸ்தகத்தை. ஆகாயின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம். ஆகாயின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். பழைய ஏற்பாட்டிலே 1090 பக்கம், 1090 பக்கம், 91 பக்கம், மன்னிக்கவும், 7வது வசனத்தின் கடைசி பகுதி. இந்த ஆலயத்தை நிறைய பண்ணுவேன், மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. நல்ல கையை தட்டி ஒரு தடவை கர்த்தருக்கு நம்பினீங்கன்னா கையை தட்டுங்க. இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எந்த ஆலயத்தை? நாம் கூடி வந்திருக்கிற இந்த ஆலயத்தை, நாம் நிற்கிற இந்த ஆலயத்தை கர்த்தர் என்ன செய்வாராம்? ஆமா, மகிமையினாலே நிறைய செய்வாராம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். கடந்த நாட்களிலே நம்மளுடைய வாக்குத்தத்த வசனங்களில் இருந்து அநேக காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். தடைகளை குறித்து கடந்த வாரம் தகப்பனார் சொல்லும் பொழுது 2 விதமான தடைகளை அவர்கள் சொன்னார். அதுல ஒரு விதமான தடை நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளுகிற அப்படி ஒரு அமைதி. தோத்திரம். நான் போற ஃப்ளோவில் ஒரு அல்லேலியா ஆமேனாவது போட்டு கூட வாங்க. ஆமேனா? அல்லேலியாவா? ஆமா, நல்லா சத்தமா சொல்லுவீங்களா? இன்னொரு தடவை. பின்னாடி பாதி பேர் சொல்லல. ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். தோத்திரம். நமக்கு நாமே ஏற்படுத்துகிற தடைகள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஆலயத்தை கர்த்தர் தம்முடைய மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இந்த ஆலயத்தை அவர் மகிமையினால் நிறைய பண்ணுவதற்கு முன்பதாக அவர் நிரப்ப வேண்டிய முதலாவது ஆலயம் நீங்களும் நானுமே. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:17 வாசிக்க வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். 1 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறோம். நீங்களே அந்த ஆலயம், நாமே அந்த ஆலயம், பணிதீர்க்கப்பட்ட கற்களால் கட்டி எழுப்பப்பட்டு ஒரு பலி செலுத்தப்பட்டதன் பிறகு அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட சாலமோனின் தேவாலயத்திற்கு ஒப்புமையானவர்கள் நீங்களும் நானும். ஆமென் வரணும். ஹல்லேலூயா.
பணிதீர்க்கப்பட்ட கல்லினால் மாத்திரம்தான் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பணிதீர்க்கப்பட்ட கல் என்றால் அந்த சபைக்கு, அந்த கட்டுகிற அந்த கட்டுமானத்திற்கு உபயோகப்படுத்தப்படுகிற கற்கள், அதுல யூஸ் பண்ற அந்த கல்லு சபைக்குள்ள வச்சு என்ன பண்ணக்கூடாது? செதுக்கப்பட கூடாது. சுத்தியலின் சத்தமோ உளி சத்தமோ சபைக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? கேட்கப்படக்கூடாது. எங்கேயாவது தூரத்துல காட்டுக்குள்ள கொண்டு போய் என்ன அளவுக்கு வேணுமோ அதை வடிவமைத்து அதை கொண்டு வந்து அடுக்கி கட்டி ஆலயத்தை நிறைவு செய்ய வேண்டும். இது கர்த்தர் தேவாலயத்தை கட்டுவிப்பதற்கு கற்றுக் கொடுத்த ஒரு சிறந்த வழிமுறை. அல்லேலூயா. அதே போலதான் இந்த தேவ ஆலயத்தையும் கர்த்தர் பணிதீர்க்க விரும்புகிறார். அவன் வரணுமே. நம்மையும் அவர் பணிதீர்க்க விரும்புகிறார். நம்மில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை அவர் விளக்க விரும்புகிறார். நம்மில் இருக்கிற தேவையில்லாத சுபாவங்களை அவர் விளக்க விரும்புகிறார். நம்மில் இருக்கிற தேவையில்லாத எண்ணங்களை அவர் விளக்க விரும்புகிறார். காரணம், அவருடைய ஒரே நோக்கம் அவரை போல் நாம் மாற வேண்டும் என்பது மாத்திரமே. அல்லேலூயா. அவரை போல நாம் மாற வேண்டும் என்பது மாத்திரமே. பரலோக நம்மளுடைய எண்ணம் தான். ஆனால் அவரை போல நம்ம மாறுவது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை பரலோகத்திற்கு நீங்களும் நானும் சொந்தக்காரன் என்பது. ஒரு ஆமென் சத்தமா வரட்டும். அல்லேலூயா. முதலாவது, இந்த ஆலயத்திற்குள் இருக்கிற தடைகள் என்ன செய்யப்படணும்? பணிதீர்க்கப்படணும், சரி செய்யப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா. ஆமென். அப்படியே பேச்சுவாக்கில் எனக்கு ஒரு ஞாபகம் வருது, உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே வெல்விஷர் மீட்டிங் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வெல்விஷர் மீட்டிங் இருக்கும். இருந்து நீங்கள் கடந்து செல்லும்படியாக கேட்கிறேன். ஏன் இப்போ நான் அதை சொல்றேன்னா, நேற்றைய தினம் அந்த இடத்தை குறித்து பேசுவதற்காக வீட்டிற்கு வந்தார். வீட்டிற்கு வந்து அந்த பேச்சுவார்த்தையின் முடிவுல ஒரு சமாதானம் இல்லாத ஒரு முடிவுனே வச்சுக்கோங்களேன். நமக்கு சமாதானமா தான் இருக்கும். அந்த இடத்தை கொடுக்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சமாதானமான முடிவு ஏற்படவில்லை. ஒரு சலசலப்போட தான் நடந்துச்சு, காரியங்கள் எல்லாம் நடந்துச்சு. நேற்று வீட்டுக்கு வந்த அண்ணன்மார்களுக்கு தெரியும். அப்போ அது முடிச்சுட்டு நான் நேரா பிராக்டிஸ்க்கு வந்துட்டேன். பிராக்டிஸ்க்கு வரும்போது என் மண்டைக்குள்ள இதேதான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இப்படி வருதே, எல்லாம் நல்லா கைக்கூடி வருதுன்னு நினைக்கும் போது இப்படி ஒரு சூழ்நிலைமை ஏற்படுது. என்ன சொல்றது, என்ன செய்யறது, மனசுக்குள்ள அப்படியே போட்டு ஒலட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போதுதான், இங்க வந்து நிற்கும் பொழுதுதான் எனக்கு போன் பண்ணாங்க. நாளைக்கு பிரசங்கத்தை தயார் பண்ணிக்கோ, ஒருவேளை நீ பேசலாம் அப்படின்னாங்க. அப்போது யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அதிகாரத்தை வாசிக்கும்படியாய் கர்த்தர் ஏவினார். அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது என் கண்களிலே முதல்ல தென்பட்ட முதல் வசனம் இதே ஆகாயினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை கர்த்தர் கண்களுக்கு முன்பாக காண்பித்தார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சகலத்தையும் ஆளுகிறவர் சொல்லுகிறார், வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. அதனால பணத்தை குறித்த கவலை உனக்கு, ஆண்டவர் எனக்கு உணர்த்தினதே சொல்றேன். ஆண்டவர் என் கூட போராடினது உங்கள்கிட்ட சொல்றேன். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. அதை எங்க இருந்து வேணாலும், எத்திசையில் இருந்து வேணாலும், எந்த பக்கத்தில் இருந்து வேணும்னாலும் நான் ஆலயத்திற்குள்ளே கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆனால் ஆலயத்திற்குள்ளே செறிபட வேண்டிய, செறிப்படாமல் இருக்கிற சில சூழ்நிலைமைகளை மாற்றாமல் இந்த வெள்ளியும் இந்த பொன்னும் சபையினுடைய இடத்திற்குள்ள, அந்த பிரிமைஸ்குள்ள வருவது சாத்தியமல்ல. நாம் சரிபட வேண்டும். சபை சரிபட வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் சரிபட வேண்டும். நம்ம கிட்ட காசு இருக்குன்னு சொல்லி கொடுக்கலாம், காசு இல்லைன்னா எங்கேயாவது வாங்கி கூட கொடுக்கலாம். ஆனால் பரலோகத்திலே போய் சேருவதற்கு காசோ பணமோ இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு பணத்தை பார்க்கிலும், செல்வத்தை பார்க்கிலும், ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நீ எனக்கு முக்கியமானது. நீ எனக்கு முக்கியமானது. நான் உன்னை தெரிந்து கொண்டது என் சபைக்கு நீ பணங்காசை கொண்டு வந்து சேர்ப்பங்கிறதற்காக அல்ல, என்னோடு கூட நீ மனவாட்டியாய் வந்து சேர்வா என்பதற்காக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ சபையின் இடத்தை குறித்த கவலை இருக்கணும், அவசியம்தான். அதை காட்டிலும் நம்மை குறித்த தேவை, நம்மை குறித்த ஒரு உணர்த்துதல் நமக்கு தேவை. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சபையே, நீ எப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து மாற வேண்டும், விலக வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை அவர் தம்முடைய மகிமையை நம்முடைய சபையிலே நிறைய பண்ண வேண்டும் என்றால், அவருடைய மகிமையை நம்முடைய சபையில் அவர் நிறைவாய் கட்டளையிட வேண்டும் என்றால், அவர் என்ன செய்ய விரும்புகிறார், அவர் நம்மை எப்படி எதிர்பார்க்கிறார், எப்படிப்பட்ட காரியங்களில் நாம் சரிபட வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 காரியத்தை உங்கள் மத்தியிலே நான்
வைக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். முதலாவதாக, சபையே சிட்சையை ஏற்று மனம் திரும்பு. சிட்சையை ஏற்று மனம் திரும்பு. சிட்சைனா என்ன? பதில் சொல்லுவீங்கன்னா தண்ணி குடிச்சுக்குவேன். சிட்சைனா என்ன? அது தண்டனை. சிட்சைனா என்ன? கடிந்து கொள்ளுவதா? சிட்சைனா என்ன? கண்டிப்பது. சரியா? எனக்கு நேரம் இல்லை. உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு நேரம் போவேன். அதனால என் கூட அதே ஃப்ளோல வாங்க, இல்லாட்டி இன்னும் லேட் ஆகும். தோத்திரம். சிட்சை என்றால் கண்டிப்பது, டிசிப்ளினிங். ஒருவரை ஒழுக்கமான பாதைக்கு நேராய் வழி நடத்துவதற்கு தன் தகப்பன் தன் பிள்ளையினிடத்திலே செய்வது, தன்னுடைய ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களிடத்திலே செய்வது, தன்னுடைய மூப்பர்கள் தனக்கு அடுத்த சந்ததியினிடத்திலே செய்கிறது தான் சிட்சை. நம்ம நினைக்கிறோம், நம்ம பாதி பேத்துக்கு சிட்சைக்கு அர்த்தமே தெரிய மாட்டேங்குது. முத காரியம். ரெண்டாவது, சிட்சை அப்படின்னாலே மொத்தமா ஒரே வார்த்தையில சோதனைன்னு முடிச்சிடறோம். சோதனைன்னு முடிச்சிடறோம். சோதனை கிடையாது. சோதனை வேற, பரிசோதனை வேற, சுய சோதனை வேற, சிட்சை வேற, தேர்வு வேற, பரீட்சை வேற. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அல்லேலூயாவா? பாதி பேத்துக்கு தமிழ் கிளாஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. தோத்திரம். கர்த்தர் நல்லவர், ஏசு ரத்தம் செய்யும், கர்த்தர் நடத்திட்டு. ஆமேனா? நாமே நல்லலையா இடவிடாம கொடுத்துட்டே போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்களிலே சிலர் அசையாமல் காணப்படுகிறீர்கள், என் ஆவியில அது அக்கினியாய் மாறுகிறது. தோத்திரம். என்ன கவனிக்கிறீங்களா? கையை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. நல்லா கையை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. தோத்திர. இயேசு நாமம் மகிமைப்படுவதாக. சிட்சை. அவர் நம்மை கண்டிக்கிறார், நம்மை ஒழுக்கமான பாதைக்கு நேராய் கொண்டு வருகிறார், நம்மை வேறு வழியாய் மாற்றுகிறார். சில நேரம் அமைதியாய் இருப்பார், சில நேரம் சத்தமாய் கண்டிப்பார், சில நேரம் பதில் கொடாமல் இருப்பார், சில நேரம் தள்ளி வைப்பதை போல் இருப்பார், இமை பொழுது கைவிட்டதை போல இருக்கும். இவைகள் நம்மை உடைப்பதற்காக அல்ல, நம்மை அவர் வழிப்படுத்தும்படியா. ஆமென் சொல்லுவீங்களா? எபிரேயர் 12வது அதிகாரத்துக்கு நேரா நம்முடைய வேதங்களை திருப்புவோம். இனி வருகிற தியானம் எல்லாம் எபிரேயர் 12 வரட்டும். எபிரேயர் 12வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். 5வது வசனம் வாசிங்க. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. கர்த்தருடைய சிட்சையை எப்படி எண்ணாதே? அற்பமா எண்ணாதே. சும்மா இருந்தாலும் இப்ப பாரு, ஜோம்னிக்கிட்டே இருக்கேன், பதிலே கொடுக்க மாட்டேன். நானும் சபைக்கு போயிட்டு தான் இருக்கேன், என்ன பிரயோஜனம்? நானும் வந்துகிட்டே தான் இருக்கேன், என்னத்தான் கண்டேன்? நானும் போய்கிட்டே தான் இருக்கேன், எல்லாரும் ஜோம் பண்றேங்கிறாங்க. எங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சு, எங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார், எங்களுக்கு மேன்மையை கொடுத்தாருங்கிறான். எனக்கு ஒண்ணு வர மாட்டேங்குது. அல்லேலூயா. இது வந்து சொல்ல போனா நம்ம ஊர் பாஷையில வைத்தறிச்சல். புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு நடந்துருச்சு, எனக்கு நடக்க மாட்டேங்கிறது வைத்தறிச்சல். நல்லா கவனிங்க, வேதத்துல வைத்தறிச்சலுக்கு பதில் இல்லை. ஆமேன் வராது, எனக்கு தெரியும். அதனாலதான் நான் அப்பவே சொன்னேன், பாதிக்கு மேல நீங்க ஆமேன் அல்லையா சொல்ல மாட்டீங்க. ஆமா, அதனால நான் எதிர்பார்க்க மாட்டேன். பட் என் பழக்கம் அதனால ஆமேன் அல்லையா வந்துரும். தோத்துரும். புரியுதா உங்களுக்கு? வைத்தறிச்சலுக்கு வேதத்திலே பதிலை கர்த்தர் கொடுத்ததாக சரித்திரமே இல்லை. அப்படி கொடுத்தாலும் அது உபத்திரவமாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. அது உபத்திரவமாகத்தான் இருக்கும். புடிச்சு இழுத்து வாங்கின ஆசீர்வாதங்கள் எல்லாம் தோத்துரும். கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் இழுத்து பிடிச்சு வாங்கின ஆசீர்வாதம் எல்லாம் உபத்திரமாகத்தான் இருக்கும். வேதத்துல வாசிக்கிறோம், அவருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதே. அவர் ஒருவேளை காலதாமதம் பண்ணலாம், பதில் கொடுக்காமல் இருக்கலாம். நீங்கள் கேட்கிற ஜெபத்திற்கு, நீங்கள் பண்ணுகிற ஜெபத்திற்கு அவருடைய பதில் தாமதிப்பதை போல உங்களுக்கு தெரியலாம். ஆனாலும் அதை அற்பமா எண்ணாதீங்கள். காத்திருக்கிற நாளை நீங்கள் கர்த்தர் சமூகத்திலே பலப்படுகிற நாளாய் மாற்றி பழகிவிட்டீர்கள் என்றால் கர்த்தர் உங்களிலே மகிமையாய் வெளிப்படுவது நிச்சயம். இதுக்காவது ஒரு ஆமேன். ஆண்கள் பகுதியிலே ஒரு ஆமேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதீங்க. ஏன் தெரியுமா அவர் சிட்சிக்கிறார்? வசனங்கள் அந்த அதிகாரத்தை முழுக்க நீங்கள் வாசிச்சாலும் அது உங்களுக்கு பதில் தரும். நான் சில வசனங்களை உங்களுக்கு அடிகோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். 6வது வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். எவனிடத்தில் அன்பு, எல்லாரையெல்லாம் சோதிக்க மாட்டாருங்க, எல்லாருக்கும் அப்படி பண்ண மாட்டார், எல்லாருக்கும் அப்படி கொடுக்க மாட்டார், எல்லாரையும் அப்படி தாமதிக்க மாட்டார். யாரை நேசிக்கிறாரோ, எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, இன்னும் அழகா சொல்லணும்னா, யாரை நம்முடைய மனவாட்டி ஆக வேண்டும் என்று என் கர்த்தர் தீர்மானித்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் சிட்சிக்கிறார்.
அவர்களை கர்த்தர் சிட்சிக்கிறார். அவர்களை கர்த்தர் சிட்சைக்குள்ளாய் நடத்துகிறார். ஏன் தெரியுமா? தகப்பன் சோதிக்காத, தகப்பன் சிட்சிக்காத பிள்ளை ஒன்று உண்டோ? 7வது வசனத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா இருக்கும், தகப்பன் சிட்சிக்காத பிள்ளை உண்டோ? அப்படி அவர் சிட்சிக்கிறது எதற்காக? அவர் சிட்சிப்பது ஒருவேளை ஆரம்ப நாள்ல, அப்படி ஸ்டார்டிங் டைம்ல, இந்த என்ன சொல்றது, இத்தனை நாள் ஆமா கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நன்மையானது செய்வார் நம்பி உள்ள வந்து கர்த்தர் நம்மை புடமிட ஆரம்பிக்கிற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அங்கதான் அநேக நேரத்திலே நாம் விழுகிற இடமா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் நினைப்போம், ஆண்டவரை நம்பி உள்ள வந்துட்டோம்னாலே இனி கவலையே கிடையாது, இனி கசப்பே கிடையாது, இனி பிரச்சனையே கிடையாது, இனி தோல்வியே கிடையாது, இனி எல்லாம் ஜெயம்தான், இனி எல்லாம் ஏறுமுகம்தான், இனி எல்லாமே அப்படியே தூக்கிட்டு போயிடுவார் ஆண்டவர். கிடையவே கிடையாது. மறுபடியும் சொல்றேன், வச்சு செய்வார், வச்சு செய்வார். ஏன் தெரியுமா? நீங்களாவே வந்திருக்கலாம், சந்தோஷம், சந்தோஷம். ஆனா நீங்களாகவே அங்க போக முடியாது. நீங்களாவே அங்க போக முடியாது. அவர் தம்முடைய பரிசுத்தத்திற்கு பங்காளர்களாய் உங்களை மாற்றும் வரைக்கும் உங்களை சிட்சிப்பார். அல்லேலூயாவா? அல்லேலூயாவா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே அல்லேலூயா. அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்காளர். இன்னொரு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அவரை போல் நாம் மாறும் வரைக்கும் நம்மை அவர் சிட்சிப்பார். அல்லேலூயா. அவருடைய நோக்கம் ஒண்ணுதான், மணவாட்டி அவரிடத்திலே வந்து சேர வேண்டும். கரைதிரை இல்லாத மணவாட்டியா அவரிடத்திலே வந்து சேர வேண்டும். எந்த ஒரு மாறுதலும், எந்த ஒரு வித்தியாசங்களும் இல்லாமல் அவர் விரும்புகிற சுத்த மணவாட்டியாய் திருச்சபை அவர் சமூகத்திலே வந்து சேர வேண்டும். இதுதான் கர்த்தருடைய எண்ணம், இதுதான் கர்த்தருடைய ஏக்கம், இதுதான் கர்த்தருடைய பாரம். இதை கர்த்தர் நிறைவேறி தீரும் அளவும் சிட்சிப்பார், உடைப்பார், நொறுக்குவார், கைவிட மாட்டார். அல்லேலூயா. கைவிட மாட்டார். சொன்ன வார்த்தையில் ஒன்றும் தரையிலே விழாது. உங்களுக்கு சொன்ன வார்த்தையிலே ஒன்றும் மாறாது. உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஒன்றும் உங்களை ஏமாற்றாது. சில நேரம் இந்த வார்த்தைகள் உங்களை மறந்தது போல தோணலாம். சில நேரம் இந்த வார்த்தைகள் உங்களுக்கானது இல்லை என்றது போல தோணலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது உங்களுக்குரியது மட்டும்தான். அதை நிறைவேற்றாமல் கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு எல்லாரும் நல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதேயுங்கள். அவர் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவர் அல்ல, அவர் கண்டிப்பார், அவர் கண்டிப்பார். எதற்காக? திருச்சபை அவரிடத்திலே வந்து சேரும் பொழுது அவருடைய சாயலாய், ஆமென், இழந்து போன அந்த தேவனுடைய சாயல், நாம் மறந்து போன அந்த தேவனுடைய சாயல், நாம் இந்த உலகத்திற்கு நேரம் கொடுத்து, நம்ம இந்த உலகத்தின் வேலைக்கு நேரம் கொடுத்து, இந்த உலகத்தின் ஆசைகளுக்கு நேரம் கொடுத்து, இந்த உலகத்தின் உச்சிதங்களுக்கு நேரம் கொடுத்து இழந்து போன அந்த தேவனுடைய பிரசன்னத்தை, அந்த தேவனுடைய மகிமையை நம் முகத்திலே, நம் சரீரத்திலே அவர் காண்பிக்கும் மட்டும் நம்மை சிட்சிப்பார். எனவே சிட்சையை அற்பமாய் எண்ணாதேயுங்கள். சபையே, சிட்சையை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பு. முதலாவது காரியம், சிட்சையை ஏற்றுக்கொண்டு, சொல்லலாமா? சிட்சையை ஏற்றுக்கொண்டு. எல்லாரும் சொல்லுங்க, பரவாயில்ல, தப்பு இல்ல, வசனம் தானே. சிட்சையை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பு. வாலிப பிள்ளைங்க மட்டும் சொல்லுங்க, சிட்சையை. வாலிப பிள்ளைங்க மாறி சொல்லுங்க, சிட்சையை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பு. அல்லேலூயா. அவர் சிட்சிக்கிறார் என்றால் மிக முக்கியமான முதலாவது காரியம், அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. உங்கள் தாய் தகப்பன் போல உங்களை நேசிக்கல, உங்களுடைய உற்றார் உறவினர் போல நேசிக்கல. அவருடைய நேசத்துக்கு இணையானது ஒன்றுமே கிடையாது. அந்த நேசத்தை எதாலையும் கால்குலேட் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு நேசிக்கிறார் தெரியுமா? பைத்தியகாரத்தனமா நம்மளை நேசிக்கிறார். பைத்தியகாரத்தனமா நேசிக்கிறார் நான் சொல்றேன். ஏன்னா அவருடைய நாமத்தை சுமந்து செல்லுகிற நாம் வழி விலகினாலும் அவருடைய கிருபையை நம் மீது வைக்கிறார். நாம நினைக்கிறோம் அது அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் என்று நினைக்கிறோம். இல்ல, அவர் பைத்தியகாரத்தனமா உங்களை நேசிக்கிறார். ஏன் தெரியுமா பைத்தியகாரத்தனம்னு சொல்றேன்? நம்ம மாறுவோன்னு தெரியும் அவருக்கு, நம்ம விழுவோன்னு தெரியும் அவருக்கு. சூழ்நிலைமை வந்த உடனே அவரை விட்டு போகிறதுக்கு ஆளா நம்ம நிப்போன்னு தெரியும். நம்ம தான் அந்த யூதாஸ் காரியோத்துன்னு கர்த்தருக்கும் தெரியும்.
ஆனாலும் ஆனாலும் நேசிக்கிறார். நேசிக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த தெய்வத்தை கும்பிட்டு போய் அவன் நாசமா போயிட்டான் அப்படின்னு எவனும் உங்களை பார்த்து சொல்லிடக்கூடாது என்பதற்காகவே நீங்களே வழி விலகி போனாலும் தன் வார்த்தையில் அவர் உண்மையா இருக்கிறார். அவருடைய வார்த்தையில் அவர் உண்மையா இருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவுக்கா இழந்தவன் எவனும் தரித்திரனானதில்லை. ஏன் தெரியுமா? அவருடைய அன்பு, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய நேசம் நம்மை ஒரு நாளும் கீழே விழ விடாது. ஆமென். சத்தமா வாலிப பிள்ளைங்க சேர்ந்து ஹல்லேலூயா. அவ்வளவு நேசிக்கிறார். அதனாலதான் சிக்ஷிக்கிறார். நம்ம பிள்ளைகளை நம்ம நேசிக்கிறோம். வசனம் அழகா சொல்லுது, உன் பிள்ளையாண்டான நேசிக்கிறது உண்மைனா என்ன கையாடணுமா? கிரம்பையை கையாடணும். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் நம்மிடத்துல வந்து சொல்லும் பொழுது அது தப்பு பண்ணியிருக்கா இல்லையா நமக்கு நல்லா சொல்லுங்க. அது தப்பு பண்ணியிருக்கா இல்லையா நமக்கு நல்லா. சில அம்மா இருக்காங்க, சில அப்பா அம்மா இருக்காங்க, பிள்ளை சொல்லே தெய்வ வாக்கு, என்ன சொன்னாலும் இயேசு நாம தோத்துறண்டு இல்லை. நமக்கு நல்லா தெரியணும், நமக்கு நல்லா புரியணும். நம்ம பிள்ளை ஏன் பிள்ளை எங்க தூக்கிட்டு போயிட்டாலும் இவ்வளோண்டுக்கு இருக்கா, இப்பவுமே ஆளை கண்டா என்ன சேட்டை பண்றது. நான் இல்லைன்னா ஒரு மாதிரி பண்ணுவேன், நான் இருந்தா ஒரு மாதிரி பண்ணுவேன். நான் இருந்தேன்னா மேனத்தை போல நல்ல பிள்ளை ஒருவரும் இல்லை. நான் இல்லைன்னா ஏரியாவே கலக்குவா. தோத்துறோம். புரியுதா உங்களுக்கு? அந்த சேட்டை பண்ணுவா. எனக்கே என் பிள்ளைய குறிச்சு, அவளுக்கு இன்னும் 1.5 வயசு தான் ஆகுது, அவளை குறித்து இவ்வளவு அன்பு. இன்னும் அவ வளரல, பேசல. இவ வளர்ந்து வந்து என்னை எதிர்த்து பேசலாம், இவ வளர்ந்து வந்து என்னை விட்டு தூரம் போல, வளர்ந்து வந்து எனக்கு விரோதமானதை செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இவ என்னுடைய பிள்ளை என்பதை காட்டிலும், நான் என் பிள்ளையை நேசிப்பதை காட்டிலும் என் கர்த்தர் என் பிள்ளையை ரொம்ப நேசிக்கிறேன். அதுதான் உண்மை. அதான் பாடும் போது பாடணும், என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீர். என்னுடைய அப்பா அம்மா என்னை நேசிப்பதை காட்டிலும், நான் என் பிள்ளையை நேசிப்பதை காட்டிலும் என் தேவன் நம் தலைமுறையை நேசிப்பது, அது சம்திங் டிஃப்ரெண்ட். அது ரொம்ப விசேஷமானது. அது ரொம்ப விசேஷமானது. 1000 தான் நம்ம ஜெபம் இருக்கலாங்க. நல்லா கவனிங்க. 1000 தான் உங்க பெற்றோர்களுடைய ஜெபம் உங்களை தாங்கலாம். 1000 பேர் உங்களுக்காக ஜெபித்த அந்த ஜெபம் உங்களை தாங்கலாம். கர்த்தர் மட்டும் அந்த முடிவை எடுக்கலன்னா, கர்த்தர் மாத்திரம் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேன் முடிவு எடுத்துட்டாருன்னா, உங்க நிலைமை என் நிலைமை என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? வாலிப பிள்ளைங்க, வாலிப பசங்க அவர்களுக்காக தங்களுடைய பெற்றோர்கள் ஜெபிக்கிறாங்கன்னு தைரியமா போகலாம். நம்ம சொல்லுவோம், என் ஜெபம் தாண்டா உன்னை காப்பாத்துது. இல்ல, அவருடைய அன்பு தான் உங்க பிள்ளைகளை காப்பாத்துது. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் ஒரு நொடி புறம்பே தள்ளினால் உங்கள் பிள்ளைகளின் நிலைமை என்ன? உங்கள் தாய் தகப்பன்மார்களின் ஜெபத்தை உங்கள் தேவன் தள்ளினால் நம்முடைய நிலைமை என்ன? நமக்காக ஜெபிக்கிற போதகரின் ஜெபத்தை கர்த்தர் ஒரு நிமிஷம் மறைத்து வைத்தால் நம்முடைய நிலை என்ன? நம்மளுடைய ஜெபம் அவசியம். அதை காட்டிலும் நாம் ஜெபிக்கிற நபருக்கு நேராய் தேவனுடைய அன்பு அவசியம். அவர் அன்பு கூறுகிறபடியினாலே சிட்சிக்கிறார். நம்மீது அவர் அன்பு வைக்கிறபடியினாலே சிட்சிக்கிறார். நம்ம அவர் சித்தித்தால் அவரை விட்டு போக மாட்டோம் என்கிற யோபுவின் மீது வைத்த அந்த விடாப்பிடியான ஒரு நம்பிக்கை, ஒரு அன்பு உங்கள் மீது இருக்கிறபடியினாலே உங்களையும் என்னையும் அவர் சிட்சிக்கிறார். ஆமெனா? அல்லேலூயா. அதனாலதான் அவர் சிட்சிக்கிறார். தன் பிள்ளையை கண்டிக்கிற எவனும் தன் பிள்ளையை பகைப்பதில்லை. உன் பிள்ளைக்கு பெரம்ப கையால் அவன் சாக மாட்டான். அடிக்காமை அப்படியே அணைச்சு, என்னப்பா ஓகேவாப்பா, வாப்பா போப்பா, ஒரு நாள் போயான்ட்டு போயிடுவான். அல்லேலூயாவா. ஆமா, தோத்திரம். எனக்கு நிறைய பொங்குது, நான் அமைக்கிட்டு இருக்கேன், எனக்கு தான் தெரியும் அந்த வலி வேதனை. தோத்திரம். கர்த்தர் நல்லவரா? ராமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. சிட்சையை ஏற்று மனம் திரும்ப, சிட்சையை ஏற்று மனம் திரும்ப. அவருடைய சிட்சை அற்பமா எண்ணாதே. அவர் உன்னை கொண்டு செய்ய விரும்புகிற காரியம் பயங்கரமா. சபையிலே ஊழியர் மூலமாய், சபைக்குள்ளே மூப்பர்கள் மூலமாய், பெற்றோர்கள் மூலமாய் சொல்லப்படுகிற வார்த்தையை அற்பமாய் எண்ணாதே. தேவ மனுஷர்கள் உனக்கு நேராய் சொல்லுகிற வார்த்தையை அற்பமாய் எண்ணாதே. உன்னை எச்சரிக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகளோ வசனங்களோ வரும் பொழுது அதை உன்னை குத்துமானால் அதை அற்பமாய் எண்ணாதே. காரணங்களை சொல்லி தள்ளிக்காத, காரணங்களை சொல்லி புறக்கணிக்காத, காரணங்களை சொல்லி அதை தள்ளி வைக்காதீங்க. எக்காரணத்தை கொண்டும் நான் இல்லை, இது எனக்கு இல்லை, நான் கரெக்டா தான் இருக்கேன். முதல்ல அது வசனம் உங்களுக்கு தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க.
எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவரை அடக்கி வைக்க நினைக்காதீர்கள், சிச்சையை அற்பமாக்குறீர்கள் என்று அர்த்தம். ஆமென். அல்லேலூயாவா? சத்தமா சொல்லுங்க. தூங்குறவங்க மாத்திரம் சொல்லுங்க. பாதி கை மேல வந்துட்டு. அல்லேலூயா. சிச்சையை அற்பமாய் எண்ணாதே, சிச்சையை ஏற்று மனம் திரும்பு சபையே. இரண்டாவதாக, சபையே, உன்னை நீ சீர்படுத்திக்கொள். உன்னை நீ சீர்படுத்திக்கொள். உன்னுடைய குணாதிசயங்களிலே, உன்னுடைய பேச்சிலே, உன்னுடைய நடக்கையிலே, உன்னுடைய பார்வையிலே, உன்னுடைய செயல்களிலே உன்னை நீ சீர்படுத்திக்கொள். உன்னை நேர்முகப்படுத்து. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். ஆமா, நான் பார்க்கும் போதெல்லாம் சிலர் நல்ல வாய திறக்கிறீங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். திருப்பிக் கொள்வோம் வேத வசனத்தை. அதே 12வது அதிகாரம், 12வது வசனத்திற்கு நேராய். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது இசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு பாதங்களுக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள். இந்த செவ்வைப்படுத்துகிற அனுபவமானது, நல்லா கவனிங்க, கவனிச்சாதான் புரியும். இந்த குணமாக்குகிற, இந்த செவ்வைப்படுத்துகிற அனுபவமானது தேவனால் செவ்வைப்படுத்துகிற அனுபவம் அல்ல, நாம் நமக்கே செவ்வைப்படுத்திக் கொள்ள வேண்டிய அனுபவம். நானே உள்ள விழுந்துட வேண்டாம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி, நல்ல கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் தள்ளி வச்சு பேசுறேன். ஆமா, நல்ல ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இயேசு ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. நாம கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தட்டும். நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டிய, நம்மளுடைய பாதைகளை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டிய, இது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுய வாழ்க்கையை தற்பரிசோதனை செய்ய வேண்டிய வசனங்கள். ஆமென். இந்த சிச்சைகளில் இருந்து எழும்புகிற பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், இந்த சிச்சையை ஏற்று நடக்கிற நீங்களும் நானும், இந்த சிச்சையை சமாதானத்துக்கு ஏற்றபடி மாற்றுகிற நீங்களும் நானும், பிரயோஜனத்திற்கு ஏற்றபடி மாற்றுகிற நீங்களும் நானும் செவ்வைப்படுத்த வேண்டிய முதலாவது காரியம், நம்மளுடைய கைகளை உயர்த்தி ஆராதிக்க பழக வேண்டும். ஆமென். வசனத்தில் இருக்கிறபடி சொல்லல, உங்களுக்கு புரிகிறபடி சொல்றேன். முதலாவது காரியம், கையை உயர்த்தி ஆராதிச்சு பழகணும். ஆமெனா? நம்மள பாதி பேர் எப்படி தெரியுமா? பாதி பேருன்னு சொல்லும் பொழுது மீதி பேர் பரிசுத்தவான்களா அப்படின்னு கேட்காதீங்க. எந்த பாதி பேர்ல நம்ம இருக்கிறோம்னு தெரியாதுல்ல. அதனாலதான் ஊழியக்காரங்க குத்து மதிப்பா பாதி பேர்னு யூஸ் பண்றோம். புரியுதா உங்களுக்கு? பாதி பேர்னு சொல்லும் பொழுது நல்லா புரிஞ்சுக்குதா உங்களுக்கு? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கண்ணை திறந்து பாருங்க, காதை திறந்து கேளுங்க. நான் தெரியுறேன்னா, நான் ஒருவனாய் நிற்கிறேன். இயேசு நாமம் மகிமைப்படுவதாக. என் தகப்பனாரின் போராட்டத்தை இப்பொழுது உணர்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமெனா? இயேசு ரத்தம். கர்த்தர் நல்லவர். பாதிக்கு மேல பாதி பேருன்னு சொல்றோம் தெரியுமா? அந்த பாதியில எந்த பாதியில நம்ம இருக்கிறோம்னு தெரியாதுல்ல. குத்து மதிப்பா சொல்றதுதான். புரிஞ்சா புரிஞ்சுவாங்க. இதுக்கு மேல விளக்க இயேசுநாதர் தான் இறங்கி வரணும். முதல் செய்ய வேண்டியது கையை உயர்த்தி ஆராதிக்கணும். நம்மள பாதி பேரு நமக்கு பிடிச்ச பாட்டு வந்தா மட்டும்தான் கையே தட்டுவோம். நமக்கு பிடிச்ச பாட்டு வந்தா மட்டும்தான் கையை உயர்த்தி ஆராதி. பாதி டிக்கெட் பாடாது. முக்கியமா வாலிப பிள்ளைகள், நாம் பெத்த தங்கங்க, தோத்திரம் படாத பாடு படணும். கையை தட்டுறான சேரு கை கொடுத்தது, நீ பாட்டு பாடும்போது கை வைக்கவா? இப்படி ஒரு வாய்ப்புல என்கிட்ட மாட்டுவேன் நீங்க நினைக்கல. பரிதாபம். தோத்திரம். நல்லா சேர் மேல உட்கார்ந்துக்கிட்டு செஞ்சு போயிருங்க. ஒரு நிமிஷம். தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஐயா தட்டுன்னா அந்த சத்தம் அதுக்கே கேட்க. இதுல பரலோக ராஜ்யம் மகிமைப்படணுமா? வானத்தை திறந்து ஆண்டவர் கொடுக்கணுமா? கொடுப்பாரு. நல்லா வச்சு கொடுப்பாரு. பொட்டனியா. தோத்திரம். கர்த்தர் நல்லவரா? ஆமென். வராதுல்ல. ஆமென். நல்லா கைத்தட்டு. அப்படின்னா தான் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த சேர்ல இருந்து கையை எடுத்து அதே போர்ஸ்ல இருந்து தட்டுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உடனே வந்துடும் நினைக்காதீங்க. சேர்ல இருந்து எடுத்து மெதுவா தட்டுவாங்க. நல்லா 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 நீங்க தொண்டை நல்ல எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எது பிடிச்ச பாட்டு ஒண்ணு வந்துருச்சுன்னா தோத்திரம். நிறுத்துடானாலும் நிறுத்த மாட்டான். அவன் பாட்டுக்கு போவான். நில்லுடா, முடியாது, இன்னும் 2 ஸ்டான்ஸா போங்க. 4 ஸ்டான்ஸா பாட்டுலயா இருக்கு. நீங்களே 2 எழுதி பாடுங்க ஐயா.
நல்லா போகுது இல்ல, தோத்துறோம். கர்த்தர் நல்லவரா? ஆமா. நீங்க சிரிச்சாலும் தோத்துறோம், முறைச்சாலும் தோத்துறோம். உங்களுக்கு தான். அல்லேலூயா. அதே மாதிரிதான் கையை உயர்த்தும் போது தோத்துரும். சிலருக்கு பெப்ப வரமாட்டேங்கு, என்ன பண்ணாலும் வரமாட்டேங்குது. பொம்பளை பிள்ளைகள் அவர்கள் ஒரு அளவுக்கு கையை உயர்த்துறாங்க, பெண்கள் அப்படி உயர்த்துறாங்க. ஆராய்ச்சி ஆண்கள் பார்க்கணுமே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கையை உயர்த்துங்க, நல்லா உயர்த்துங்க, சத்தமா பாடுங்க. எல்கேஜி பிள்ளைக்கு உட்கார வச்சு சொல்ற மாதிரி இவரு வேற சும்மா அதை ஊக்கு இதை தூக்குன்னு. ஆமா, பாட்டு பாடுறதை விட்டுட்டு இங்க நம்மள திட்ட ஆரம்பிச்சுறாங்க. இன்னும் நிக்கிறது எவ்வளவு வேதனை தெரியுமா? பைபிளே சும்மாவா சொல்லிச்சு, கூடுமான வரைக்கும் போதகர் ஆகாதிருங்கள்னு சொல்லி. தோத்துறேன், நான் பேய் ஓட்டணும்னு சொல்லி தாங்க ஊழியத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆமா, பாஸ் ஆகணுங்கிறது இதுக்கெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது பாத்துக்கங்க. எனக்கு எங்க ஐயா பேய் ஓட்டுறது பிடிக்கும், எனக்கும் பேய் ஓட்டணுங்கிறது விருப்பம். நான் ஜெபிச்சது பேய் ஓட்டணும் மட்டும்தான். ஆனா எந்த பேயின்னு சரியா ஜோம்னாம விட்டுவிட்டேன். பொதுவா விட்டுட்டாரு. இப்ப நான் நடுதரில் நிக்கிற மாதிரி நின்னு தோத்துறோம், ஆத்திரம், தூக்கணும், இறக்கணும், வைக்கணும், குதிக்கணும் எல்லாம் சொல்றேன். அசையா பர்வதத்தை போல கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமா, கர்த்தரு நல்லவரு. 30 நிமிஷத்துல மூச்சு வாங்க வச்சுட்டியே. தேவ கிருபை உங்களோட இருக்கட்டும். அல்லேலூயாவா? சொல்லுங்க சத்தமா. ஆமா, மைக்கே இல்லைனாலும் என் சத்தம் அங்க வரைக்கும் வரும். அது என்னமோ பேசி பழகினாலும் என்னவோ தெரியல. தோத்துறோம். என்ன பிசாசு விரட்டணும்னு தெளிவா கேட்காம விட்டுட்டேனோ புரியல. கர்த்தர் இப்படி 10 விட்டுட்டாரு. விரட்டிடுவோம் ஒரு நாள்ல ஒரு நாள். கர்த்தர் நடத்தாமையா போயிருவாரு. என்ன சொல்றீங்க? ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, நீங்க பிசாசு இல்லைன்னா ஆமென் சொல்லிருங்க, சொல்லிருங்க, சத்தமா சொல்லுங்க. நான் உங்களை சொல்லலைன்னா ஆமென் சொல்லிருங்க. ஆமா, உங்களுக்கே ஏற்றுக்கொள்ள இப்படி குத்தும் பொழுது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் சொன்னேன் தெரியுமா, என்னோடு கூட போராடின ஆவியானவரை உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அனுப்புவீங்க. தோத்துறோம். 2வது, முழங்கால்களிலே நிற்க வேண்டுமா. நல்லா கவனிங்க, முழங்கால் போடுன்னு சொல்லல, முழங்காலிலே. வசனத்தை வாசிப்போமா, தெளிவா சொல்லியிருக்கோம். 13வது வசனத்தை வாசிங்க. முடமாய் இருக்கிறது. இல்ல சாரி, 12வது வசனம். ஆகையினால் ஆ, நெகிழ்ந்த கைகளையும் ஆ, தளர்ந்த முழங்கால்களையும் ஆ. நீங்கள் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி நிமிர்த்தி. புரியுதா? 8 வகையில முழங்கால் போடக்கூடாது. ஆமா, குடும்ப ஜெபத்துல முழங்கால் போடுற பிள்ளைகளை பார்த்திருக்கீங்களா? தோத்துரும். கத்தரை பார்த்து தூக்கு சொன்ன மொத்தமா குப்புற விழுந்துரும். தூக்கிட்டு நிக்கும், ஒண்ணு குப்புற கிடக்கும், ஒண்ணு சைடுல இருக்கும், ஒண்ணு என்னடா பண்றதுன்னு உட்கார்ந்துரும். ஒண்ணு தோத்துரும். என்ன நடக்குதுன்னே தெரியாது குடும்ப ஜெபத்துல. குடும்ப ஜெபம் பண்ணா தெரியும். தோத்துரும். கத்தர் நல்லவரா? ஆமேனா? நான் சொன்னேன்ல ஆமென் அல்லேலூயா வராதுன்னு. இன்னைக்கு மட்டும் தான் சொல்றேன். ஆமென் அல்லேலூயா வரல, நான் வருத்தமே படல. தோத்துரும். கர்த்தர் நல்லவர். ஆமெனா? வராது. தோத்துரும். பரவாயில்ல. முழங்காலிலே நிமிர்ந்து உன்னுடைய சிக்ஷையை, நம்மளுடைய சிக்ஷையை நாம் கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு பங்காய் அவர் மாற்றுகிறார் என்று உணர்ந்துட்டோனாலே, நம்மளுடைய கர்த்தர் நம்மை கண்டிக்கிற அனுபவத்தை அதை கொண்டு கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துகிறார், நம்மை இன்னொரு கட்டத்துக்கு உயர்த்த விரும்புகிறார். நம்மளுடைய முகச்சாயலை அவர் தேவனுக்கு ஏற்ற ரூபத்திலே மாற்ற விரும்புகிறார் என்பதை நாம் உணர்ந்தோம் என்றாலே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய முழங்காலில் நிற்கும் பொழுது நேர்முழங்கால நிற்போம். ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுது, நாம் நம்மை சரிப்படுத்துகிறதின் அடையாளம் ஜெபிக்கும் பொழுது நேர்முழங்காலில் நிற்பதா. புரியுதா உங்களுக்கு? வயதின் காரணமாக சில மெடிக்கல் கண்டிஷன்னால முழங்கால் படியிட முடியலையா? கர்த்தர் அறிவார். வாலிப பிள்ளைகளே, வாலிப தங்கச்சிமார்களே, முழங்கால் போடக்கூடிய வாலிப மூப்பர்களே, தோத்துறோம். நம்ம என்ன செய்யறோம்? அல்லேலூயா. இந்த சபையில வந்து சேர போட்டதுதான் போட்டோம், முழங்காலுக்கு வழி இல்லாம போயிட்டு. அல்லேலூயா. ஆமா, நாங்க சேர் போட போறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஜனக்கூட்டமே வந்துச்சு எங்க ஐயாட்ட. அசே, கீழே உட்கார்ந்து ஆராதிக்கிற மாதிரி வராது பாஸ்டர், கீழே உட்கார்ந்து துதிக்கிற மாதிரி வராது பாஸ்டர், முழங்கால ஜெபிக்கிற மாதிரி வராது பாஸ்டர். உடனே ஐயா சொன்னாங்க, முன்னாடி ஒரு இடம் விடுறோமா, வந்து நல்லா உட்கார்ந்து துதிங்கன்னு. ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் இவ்விடத்தை காலியாகவே பார்க்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயாவா. வசதியும் வாய்ப்பும் வந்துச்சுன்னா வைராக்கியமும் எல்லாம் பறந்து போகுமா. தோத்திரம். யாரோ சொல்லல, நான் தான் சொல்றேன். தோத்திரம். கர்த்தர் நல்லவரா? என்ன ஆமென் வர மாட்டேங்குது? சிலர் சேர் போடுங்கன்னு கேட்டாங்க, அவர்களுக்காக கர்த்தருக்கு தோத்திரம். அவங்க சேர்ல உட்கார்ந்து 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 ஆமா, சிலர் முழங்கால் போடுறாங்க, போராடுறோம், நடக்க மாட்டேங்குது. இல்லையாவா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமென்.
முழங்காலிலே நிமிர்ந்து நிற்க வேண்டும் என முழங்காலை, தளர்ந்து போன முழங்காலை சோதனையினாலே, வேதனையினாலே, பதில்களின் தாமதத்தினாலே, வாக்குத்தத்தம் நிறைவேறாத அனுபவத்தை குறித்து தூஷண வார்த்தையினாலே, சுற்றி இருக்கிறவர்கள் உதாசீனப்படுத்துகிற வார்த்தையினாலே, மற்றவர்கள் நம்மை பார்த்து தூத்தின வார்த்தைகள், இவைகள் எல்லாவற்றையும் நினைத்து நாம் கீழே தளர்ந்து விட்ட நம்முடைய கைகளையும், நாம் தளர்ந்து விட்ட நம்முடைய முழங்கால்களையும் முதலாவது நிமிர்த்த வேண்டுமா? மூன்றாவது, ஊழியத்திற்கு விரையணும். 14வது வசனம் சொல்லுது, 13வது வசனம், முடமா இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்தும். ஆமே. கைக்கு முழங்காலுக்கு கடைசியா கர்த்தர் பார்த்துக்குவார். ஒரு சின்ன சூழ்நிலைமை, அதனாலதான் என்ன பண்ண முடியல, நாம ஆராதனைக்கு வர முடியல, ஊழியத்துக்கு வர முடியல, வெளியே ஊழியத்துக்கு அதனாலதான் போக முடியல. இல்லாட்டி கரெக்ட் டைமுக்கு போயிடுவேன் பேச. உங்களுக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல, இது இந்த பிட்ட வேற சேர்த்து போட்டுக்கிறது. உங்களுக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல பாஸ்டர், ஆரம்ப காலத்துல நான் ஓட்டம்ல ஏசுநாதரே 3 வருஷத்துல ஓடி இருக்க மாட்டாரு. ஆமா, இப்ப ஏதோ கொஞ்சம் சூழ்நிலைமா பாஸ்டர், கொஞ்சம் சிக்கல், கொஞ்சம் நெருக்கம், அதனாலதான் என்ன ஆயிருச்சு ஊழியத்துக்கு போக முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது பாஸ்டர். ஆண்டவர் சொல்றாரு, இது பிசாசினால உண்டானது அல்ல, பிசாசே உன்னால உண்டானது. இதை நம்ம தான் சரி பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? இத ஆமெனா, இதை நம்ம தான் சரி பண்ணணும். நாம் தான் செவ்வைப்படுத்த வேண்டும். நம்முடைய பாதங்களை நாம் திடப்படுத்த வேண்டும். நம் முழங்கால்களை நாம் திடப்படுத்த வேண்டும். நம்மளுடைய சிந்தைகளை நாம் திடப்படுத்த வேண்டும். ஊழியத்திற்கா, ஜெபத்திற்கா, ஆராதனைக்காய் விரைந்து ஓடுகிற ஒரு வாஞ்சையுள்ள இருதயம் நமக்கு கட்டளையிடப்பட வேண்டும். அல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றிலும் சபையே உன்னை சீர்படுத்திக்கொள். என்ன, ஏசா என்கிறதான ஒரு மனுஷன் ஒரு நேர சந்தோஷத்திற்காக, ஒரு நேர வயிற்று பசியை ஆற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தையே இழந்து போனான். அதற்கு பின்பதாக அவன் அதை வாஞ்சித்தும், அதை எதிர்பார்த்தும், அதை கட்டி அணைக்க நினைத்தும் அது அவனுக்கு கிடைக்காமல் போயிற்று. அது அவன் கண்களுக்கு காணாமலே போயிற்று. ஒரு நேரம் வெளியில உள்ள காரியங்களுக்காக, ஒரு நேரம் ஊழியத்தை விடுகிற சூழ்நிலைமையை நீங்கள் முன்வைப்பீர்கள் என்றால், உலக காரியங்களுக்காக சபையை நீங்கள் விட்டு விடுவதை உங்கள் முன்பாக வைப்பீர்கள் என்றால், கவனமாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். வேதம் எச்சரிக்கிறது. எபிரேயருக்கு எழுதின இந்த நிருபத்திலே எபிரேயருக்கு அவன் தன் எச்சரிப்பை அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார். எச்சரிக்கையாயிரு, ஒருவேளை நீயும் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தது போல தேவனுடைய மகிமையை நீ இழந்து போக வாய்ப்புண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது காரியமா ஊழியத்திற்கு எழும்பி செல்ல வேண்டும். நான்காவது முக்கியமான காரியமாய், நான் வசனங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் பாயிண்ட் மாதிரி கொடுக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போய் 12 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, நிச்சயமாய் உங்களுக்கு புரியும் என்று கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நான்காவது காரியம் 14வது வசனம் சொல்லுங்க, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும். அல்லேலூயா. வசனத்தை ஃபுல்லா வாசிங்க, நேரம் இல்ல. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமாய் இருக்கிறவர்களும் இருக்கும்படியாகவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அடுத்த வசனத்தை வாசிருங்க, 15. எனக்கு நேரம் இல்ல. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும். தேவனுடைய கிருபையை இன்னும் அழகா சொல்லணும்னா, ஏசாவின் கரத்திலே கர்த்தர் கொடுத்த சேஷ்டபுத்திர பாகத்தை. ஆமென். கிருபைன்னா என்ன? நம்ம பாத்திரவான் அல்ல, நாம் தகுதிவான் அல்ல, கர்த்தரா நமக்கு கொடுத்ததுதான் கிருபை. அல்லேலூயா. ஆமா, ஏசாவுக்கு கொடுத்த சேஷ்டபுத்திர பாகத்தை போல ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும். யாதொரு கசப்பான வேர் முளை தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேக தீட்டுப்படாத படிக்கும். போதும். யாதொரு கசப்பான வேர். சபைக்குள்ள சொல்றேன், வெளியே விடுங்க. வெளியே உள்ள பிசினஸ், உங்களுடைய தொழிலிடங்கள், உங்களுடைய படிக்கிற இடங்கள், உங்களுடைய வேலை ஸ்தலங்கள், இதெல்லாத்தையும் விடுங்க. அது எல்லாவற்றையும் விடுங்க. சபைக்குள்ள சொல்றேன், யாதொரு கசப்பான வேரும் விளைந்து எழும்பாதபடிக்கு எச்சரிக்கையாக. ஆமென். அல்லேலூயா. சபையில ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால், சபையை கொண்டு கர்த்தர் எதையாவது செய்ய வேண்டும் என்றுதான் செய்கிறோம். அல்லேலூயா.
சபையை கொண்டு கர்த்தர் எதையாவது தேசத்துக்கு செய்யணும். சபையை கொண்டு பட்டணத்துக்கு கர்த்தர் எதையாவது செய்யணும். நீங்களும் நானும் தான் அந்த திருச்சபை. உங்களையும் என்னையும் கொண்டுதான் கர்த்தர் எதையாவது ஒன்றை செய்ய விரும்புகிறார். அதற்காகத்தான் சகல காரியத்தையும் சபையிலே வைத்து பேசி முடிவு செய்து அதை வெளியரங்கமாக்குகிறோம். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வெல்விஷர் மீட்டிங்க்கு வாங்க முடியாது. நான் வாசல்ல நின்று நிறைய பேரை கூப்பிட்டுருக்கிறேன். சிலருக்கு என்ன காரணம்னு தெரியல, சிலருக்கு என்ன காரணம் எனக்கு புரியல. புரியுதா உங்களுக்கு? வாசல்ல நின்றுட்டு அப்படியே போயிருவாங்க. ஆமா, என்ன யார் 2 பேர் பேசுறது தானே பாஸ்டர் கேட்க போறாரு. பேசுடா கேட்பாரு. பாஸ்டர் என்ன பேசும்போது காது பத்திட்டா உட்காருவாங்க. பேசுனா கேட்பாங்க. நீங்களும் பேசுங்க, கண்டிப்பா கேட்பாங்க. எல்லாருடைய கருத்துக்களையும் பதிவு செய்வதற்காகவே நலம் விரும்பிகள் என்கிற ஒரு கூட்டமைப்பு நம்ம திருச்சபையில் இருக்கு. உண்மையாவே இது ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? அநேக சபைகள்ல பார்க்கிறோம். எத்தனை பிரச்சனை எழும்புது தெரியுமா? போதகருக்கு எதிரா, போதகருக்கு விரோதமாய், போதகரோடு ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு விரோதமா எத்தனை பிரச்சனை எழும்புது தெரியுமா? நம்ம திருச்சபையில் இருக்கிற இந்த ஒரு கமிட்டியினால, இந்த ஒரு குடும்ப அமைப்பினால கர்த்தர் எவ்வளவாய் நம்மை கனப்படுத்துகிறார் என்று தெரியுமா? வெளியே அநேக ஊழியக்காரரோடு, ஊழியக்கார பிள்ளைகளோடு நட்பு பாராட்டுகிறபடியினாலே சொல்லுகிறேன், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் இந்த நலம் விரும்புகளின் கூடுதல். சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரியும். வருத்தமே பட மாட்டேனே. அல்லேலூயா. ஆமா, கொடுக்கிறவங்க தான் வரணும். சொல்லவே இல்லை. கொடுக்கிறவங்க தான் இருக்கணும். அந்த காரியத்தை செஞ்சவங்க தான் இருக்கணும். அப்படின்னா நானே உள்ள இருக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இங்க சபைக்குள்ள வரும்போது யாருமே கொடுக்கிறவங்க கிடையாது. பரலோகத்தில் அமைதி உண்டானதா? இந்த பாயிண்ட்டுக்கு தாங்க நான் ஆண்டவர்கிட்ட போராடினேன். வேண்டான்னு விடமாட்டேன்ட்டாருங்க. ஒரு மாதிரி கொலகொலன்னு ஆக்கிட்டாரு. நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லாம போட்டு பிணைஞ்செடுத்து தோத்துரும். அல்லேலூயா. ஆமெனா. சங்கட விடாம பேசுவேன், தைரியமா பேசுவேன். நான் பேசுறது சத்தியம். பொய் பேசுறவனே தைரியமா பேசிட்டு திரியிறான் ஊர்ல, உலகத்துல. எனக்கு என்ன கவலை? வேதத்தை தானே பேசுறேன். கசப்பான வேர் உங்களுக்குள்ள வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. யாரோ சொல்றது தாங்க எடுபடும், யாரோ பேசுறது அங்க நடக்கும். கிடையாது, கிடையாது. கர்த்தரே ஆளுகிறார். கர்த்தரே ஆளுகிறார். கர்த்தரை மீறி ஒரு காரியத்தை செய்தால், நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் சொல்றேன், ஆண்கள், பெண்கள், மூப்பர்கள், முதியவர்கள், வாலிப பிள்ளைகள், குழந்தைங்க, யாரெல்லாம் கேட்கறீங்களோ இந்த மைக்கு சத்தம் யாரெல்லாம் கேட்குதோ அவங்க எல்லாருக்கும் சொல்றேன், கர்த்தருடைய சித்தத்தை தவிர்த்து கர்த்தருக்கு புறம்பானதை சபையிலே நடப்பிக்க ஒருவரோடு சேர்ந்து பலரோ ஒன்று கூடி முடிவு செய்தாலும் கர்த்தர் அதை நடத்த விடமாட்டார். திருச்சபை கர்த்தருடையது. அல்லேலூயா. ஊழியம் கர்த்தருடையது. இதை ஸ்தாபித்தவர் கர்த்தர். இதன் தலைவர் கர்த்தர். மெய்ப்பனாக போதகரை வைத்திருக்கலாம், ஆடுகளாக உங்களை வைத்திருக்கலாம், முடிவெடுக்கத்தக்க தயவை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கலாம். கர்த்தருக்கு புறம்பானதை தீர்மானிக்கவோ, கர்த்தருக்கு புறம்பானதை நிறைவேற்றவோ திருச்சபைக்குள்ளே கர்த்தர் அனுமதிப்பது இல்லை. யோவானின் 2வது அதிகாரம் அது உங்களுக்கு சாட்சியாய் நிற்கிறது. அல்லேலூயா. இதை கள்ளர் குகையாக்க கர்த்தர் ஒரு நாளும் விடமாட்டார். இது தேவ தரிசனத்தின் மூலமாய் கட்டப்பட்ட திருச்சபையானால், இது தெளிக்கப்படும் இரத்தமாகிய தேவனுடைய இரத்தத்தை கொண்டு எழுப்பப்பட்ட திருச்சபை என்பது உண்மையானால், மறுபடியும் ஜெயகம்பீரத்தோடு சொல்லுகிறேன், கர்த்தர் அவர் சொல்வதை மாத்திரமே இங்கு செய்ய அனுமதிப்பார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உங்களை கொடுங்க இல்ல கொடுக்காம போங்க. சபையை விரும்புகிறவர்கள், சபையின் நலத்தை விரும்புகிறவர்கள் பங்கு பெறுவீர்கள். அல்லேலூயா. வேலை இருக்கு, முக்கியமான வேலை. உயிரே போட்டியா? நீங்க வெளியே போகும்போது இந்த கம்பெனில வேலை செஞ்சவன் பரலோகத்தில் உங்களை அடையாளப்படுத்த மாட்டாங்க. எந்த திருச்சபை, எந்த மனவாட்டி, எங்கிருந்து எடுக்கப்பட்டா, எங்கிருந்து வந்தா, திருச்சபையே உங்களுடைய அடையாளம். ஆமென் சொல்லுவீங்களா? நான் போன மாசம் அந்த திருச்சபை, இந்த மாசம் இந்த திருச்சபை. பரலோகத்துல இல்ல, திருச்சபையில தான் இருப்பீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? விளங்குதா நான் சொல்றது? நான் பேசுறது கொஞ்சம் வேகமா இருக்கும், புரியலன்னு நினைக்கல. கண்டிப்பா புரியும். புரியாத மாதிரியே உட்கார்ந்து இருப்பீங்க, அதுவும் எனக்கு தெரியும். ஆனாலும் சொல்றேன், பரலோகத்திலே உங்களை அடையாளப்படுத்துவது உங்களுடைய அபிஷேகமோ, உங்களுடைய மேன்மையோ, உங்களுடைய ஆத்ம பாரமோ, இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலா உங்களை அடையாளப்படுத்துவது நீங்கள் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து உபயோகமாய் இருக்கிற திருச்சபையே உங்கள் அடையாளம். விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் விசுவாசிக்காதீங்க, நம்புங்க. இதுதான் உண்மை. சபை தான் உங்களை அடையாளப்படுத்தும். சபை தான் உங்களை அடையாளப்படுத்தும். உங்கள் ஆத்மாவை குறித்த கேள்வியை கர்த்தர் சபைகிட்ட கேட்க மாட்டார், உங்கள்கிட்ட கேட்க மாட்டார், போதகர்கிட்ட தான் கேட்பார். ஆமெனா. அல்லேலூயா.
நான் பேசுறது பேட்டரிக்கே பொருட்கள் போயிட்டு தோத்துரும். யாவரோடும் சமாதானமா இருங்க. யாவரோடு அந்த 14வது வசனத்துல வாசிச்சு பாருங்க, 3 செயல்கள் அதுல கொடுக்கப்பட்டிருக்கும். யாவரோடும் சமாதானம், பரிசுத்தம், தேவனை தரிசிக்கிற அனுபவம். சமாதானம் இல்லாமல் பரிசுத்தம் வராது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. சமாதானம் இல்லாமல் பரிசுத்தத்தை எதிர்பார்க்காதீர்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவன் உங்களுக்கு தரிசனம் கொடுத்தாலும் உங்கள் கண்கள் அவரை காணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரோடும் சமாதானம். ஏங்க அவர் கொஞ்சம் படபடன்னு பேசுவாருங்க. அவர்கிட்ட எப்படி பேசணுங்கிறது உங்களுக்கு தெரியலன்னா ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து கேளுங்க. இந்த குறிப்பிட்ட நபரை என்னால டேக்கிள் பண்ண முடியல ஆண்டவரே, அல்லேலூயா. இந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட என்னால பேச முடியல, பேசினாலே வாக்குவாதம் ஆயிருது. ஜோமன் கேளுங்க. ஏன் தெரியுமா? இது பரிசுத்தத்திற்கு உங்களை வழி நடத்துகிறான். இந்த சமாதானம் உங்களை பரிசுத்தத்துக்கு வழி நடத்துகிற அனுபவம். ஆமென், அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். எந்த ஒரு கசப்பான வேரும் உள்ளே விதைக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். மெய்ப்பர் பண்படுத்துவார், மெய்ப்பர் பதப்படுத்துவார், மெய்ப்பர் உங்களை உருவாக்க முயற்சி செய்வார். நீங்கள் கொழுத்த கன்றுகளாய் வளர உங்களுக்கு என்னென்ன தீவனம் வேணுமோ பரத்தில் இருந்து அதை பெற்றுக் கொண்டு வந்து உங்களுக்குள்ளே தருவார். ஆனால் சில கசப்பான வேர்கள் உங்களுக்குள்ளே உருவாகும் என்பதை நீங்கள் அறிவீர்களானால் be careful, ஜாக்கிரதையா இருங்க. அது திருச்சபைக்கு ஆரோக்கியமானது அல்ல. அல்லேலூயா, 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 ஆமென் சொல்லுங்க. பதில் வரலன்னா 2 காரியம். 1 உங்களுக்கு ஒண்ணும் புரியல, 2வது தூங்கிட்டீங்க. 2 ஐடியால இருக்கிறீங்க. அல்லேலூயா. வலது கை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆமென். சபை, குடும்பம், சபை நம்மளுடைய அடையாளம். சபையிலிருந்து எதையாவது ஒண்ணு செய்யணும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்களா? வைராக்கியம் தான், என் தாகம் அதுதான். என் வாலிப பிள்ளைகள் என்கிட்ட எனக்கு என் கூட ஊழியத்துல ஓடுகிறது 40 வாலிப பிள்ளைகள். இப்போ இருக்கிறது தோராய கணக்கோட சொல்றேன், 40 வாலிப பிள்ளைகள். பெருமைக்காக சொல்லல, பெருமைக்காக சொல்லல. ஊழியத்து இந்த யூத் சண்டேவை நடத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா பிள்ளைகளும் என் கூட சேர்ந்து ஒத்துக்கிட்டாங்க. செலவிதங்கள் எல்லாம் நம்ம தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு செலவாகும் அப்படின்னா தோராயமா ஒரு 20,000 ரூபாய் ஆகும்னு சொன்னேன். தோராயமா ஒரு 20,000 ரூபாய் ஆகும்னு சொன்னேன். அதற்கு என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், என்ன பண்ணலாம்? அதுக்கு சந்தான்னு நாங்களே ஒண்ணு போட்டோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. சந்தான்னு நாங்களே ஒண்ணு போட்டோம். அந்த சந்தாவை எப்படி கட்டணும்? எக்காரணத்து கொண்டும் பெற்றோர்களிடத்துல கேட்காத. நீ சேர்த்து வைக்கிற பணத்தை கொண்டு வந்து கட்டு. உனக்கு சாப்பாட்டுக்கு கொடுக்குறாங்கல்ல, ஸ்நாக்ஸ் திங்க கொடுக்குறாங்கல்ல, 5 ரூபா 10 ரூபா சேர்த்து வை. மாசம் 50 ரூபா ஊழியத்துல கொண்டு வந்து விதை, ஊழியத்துல கொண்டு வந்து விதை. நீ கொடுக்கிற பணத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் கணக்கு உனக்கு கொடுக்கப்படும். நீ கொடுக்கிற ஒவ்வொரு பைசாவும் விதைக்கப்படுது. கண்டிப்பா அது விரயம் ஆகாது. ஊழியத்தை செய்யணும், இறங்கு செய்யி. நீங்க நம்புவீங்களோ இல்லையா தெரியல, நான் நினைப்பதற்கும் மேலா யூத்துல இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் எங்க வாலிபைக்கியத்தின் தலைவரா இருக்கட்டும், எல்லாருமே நான் நினைத்ததற்கும் மேலாய் தங்கள் கரங்களையும் தங்கள் ஜெபங்களையும் இன்று வரையும் திறந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஐயா தட்டி வர ஆமென்னு சொன்னாதான் என்ன வலிக்குது. ஆமா, அல்லேலூயா. பெருமைக்காக சொல்லல. பாப்பீங்க, அக்டோபர் மாசம் பாப்பீங்க, யூத்ல இருந்து எப்படி செய்யறோம் நீங்க பாப்பீங்க. தனிநபரின் பெருமைக்காக அல்ல. இது கர்த்தர் திருச்சபையை வெளியரங்கமாக்க வேண்டும் என்கிற ஒரே வைராக்கியம். ஐயா, எனக்கு என் சபை நம்பர் 1 சபையா இல்லைனாலும் பரவாயில்லையா, எல்லாராலும் அறியப்படுகிற தேவ பிரசன்னத்துக்கு அறியப்படுகிற சபையா இருந்தே ஆகணும். நாம் போகிற இடம் என்னால ஸ்பெஷலா இருக்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? நான் போறேன்னா அங்க ஸ்பெஷல் இருக்கணும். நான் போறேன்னா அந்த இடம் மகிமைக்கு இருக்கணும். இல்லாட்டி கர்த்தர் என்னை பிறப்பித்ததற்கோ என்னை வளர்த்ததற்கோ என்னை ஊழியத்துக்கு அழைத்ததற்கோ பிரயோஜனம் இல்லை, அவசியம் இல்லை, காரணம் இல்லாமல் போய்விடும். என் தேவன் காரணம் இல்லாமல் ஒன்றையும் செய்ய மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. தள்ளுவேன் போட்டு, வாலிப பசங்களை போட்டு புழிஞ்சு எடுப்பேன். வா பண்ணு, கூட்டு, அதை பண்ணு, இதை பண்ணு, போராடுவான். ஏன்டா இந்த ஆள் இப்படி சாவடிக்கிறான், மனசுல என்ன எவ்வளவு திட்டிருப்பான்னு இயேசுநாதருக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் போயிருவேன். புரியுதா உங்களுக்கு? அப்படி திட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் சொல்றேன், இதுவரைக்கும் என்கிட்ட எந்த பிள்ளையும் முகத்தை காமிக்கல. ஊழியத்துல தங்கள் ஜீவனத்தை, தங்கள் ஜீவனத்திற்கென்று கொடுக்கப்பட்ட, தங்களுடைய ஸ்நாக்ஸுக்குன்னு கொடுக்கப்பட்ட, தங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டதை கொண்டு இன்றும் விதைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஐயா, வாலிபர் ஐக்கியத்தை கொண்டு நான் இவ்வளவு வைராக்கியம் பாராட்டுறேன்னா, நான் இருக்கிற திருச்சபையில எப்படியா அது மகிமைக்கு வெளியே அடையாளப்படாம இருக்கணும்,
எப்படி அது இருக்க முடியும்? ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற பிளவுகள், உங்களுக்குள்ள இருக்கிற கசப்புகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் ஆணிவேராய் ஒரு கசப்பான வேர் இருக்கு பாத்தீங்களா? அதை பிடுங்க, அதை பிடுங்க, அதை பிடுங்க. கசப்பான வேர், அந்த கசப்பான வேர் அங்க இருக்கக்கூடாது. ஆமென். ஆமெனா, ஆமெனா. நல்லா கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது பாயிண்ட் வெற்றிகரமாய் முடித்து, மூணாவதாக சபையே செவிகொடு. சபையே செவிகொடு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இதுல நீங்க 18வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா 18ல இருந்து 21வது வசனம் வரைக்கும், அதை எபிரேயர்ல சொல்றேன், வாசிக்க வேண்டாம். 18வதுல இருந்து 21வது வசனம் வரைக்கும் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவனுடைய சத்தம் வெளிப்படும் பொழுது என்ன நடந்தது என்பதை குறித்து அதுல கொடுத்திருக்கு. எப்படி இருக்கும்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல குறிப்பிட்ட அந்த நபர் மாத்திரம் தான் மலையில ஏறி வரணும். அந்த மலையை சுத்தில என்ன பண்ணக்கூடாது? யாரும் வரக்கூடாது. தங்களை சுத்தப்படுத்தாமல், தங்களை பரிசுத்தப்படுத்தாமல் யாரும் அங்க வரக்கூடாது. வாசிக்கலாமா? 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. நான் வாசிக்கிறேன் சிஸ்டர், சாரி. அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம், இருள், பெருங்காற்று ஆகிய இவைகளின் இடத்திற்கும், எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும், வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட அந்த நம்ம வேதத்திலே வாசித்த அந்த மலை முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்ட அந்த புகைக்காடாகிய அனுபவத்தை கர்த்தர் ஏன் நமக்கு காண்பிக்கவில்லை தெரியுமா? அந்த அனுபவத்தை பார்த்தவங்க என்ன சொல்றாங்க? அந்த அனுபவத்துக்கு கீழே அந்த வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த சத்தத்தை கேட்டவர்கள் எல்லாரும் மறுபடியும் அந்த சத்தத்தை கேட்க வேண்டாம் என்று நினைப்பார்களா? தேவனுடைய சத்தத்தை சொல்றேன், தேவ சத்தத்தை சொல்றேன். தேவனுடைய சத்தத்தை கேட்ட எவர்களும் திருப்பியும் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டாம் என்று நினைக்கத்தக்கதாய் அது அவ்வளவு பயங்கரமா இருக்குமா? 21வது வசனத்திலே சொல்லுகிறது, நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று மோசே சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய், அவ்வளவு பயங்கரமாய். தேவனோடு கூட நண்பனை போல பேசின ஒருத்தன், தேவனை முகமுகமாய் தரிசித்த ஒருவன், அவன் சொல்லுகிறான், நான் பயந்து நடுங்குகிற அளவுக்கு அது பயங்கரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி ஒரு பயங்கரத்தை வச்சிருந்தா கூட இப்ப கிறிஸ்தவம் தேவனுக்கு ஏற்ற ரீதியில போயிருக்குமோ என்னவோ எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் தம்முடைய புது உடன்படிக்கையின் மேன்மையினாலே அவர் சகலவற்றையும் நமக்கு லெகுவாக்கி கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அந்த காலத்திலே, பழைய நாட்களிலே, பழைய உடன்படிக்கை நாட்களிலே வெளியரங்கமா இருந்த பரிசுத்தத்தின் காரியங்களை கர்த்தர் ஆவிக்குள்ளாக்கி இந்த திருச்சபையின் நாட்களிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். சொல்றவங்களுக்கு புரிஞ்சுதா? கண்டிப்பா புரிஞ்சிருக்காது. வாசிப்போமா? 23வது வசனம், நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும், வாசிங்க சிஸ்டர், 22வது வசனம், சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும், பரம எருசலேமின் இடத்திற்கு, சீயோன் மலையின் இடத்திற்கு, 1000-10,000 தேவதூதர்களின் இடத்திற்கு, பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கு, யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கு, பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள். நல்லா கவனிங்க, பூரணராக்கப்பட்ட நீதிமான்கள். கவனிக்கிறீங்களா? பூரணராக்கப்பட்ட நீதிமான்கள், பூரணமான நீதிமான்கள் அல்ல. குறைவுள்ளவர்கள், நீதியிலே தவறினவர்கள், வாழ்க்கையிலே தோற்றவர்கள், தங்களுடைய ஜெப ஜீவியத்திலே தோற்றவர்கள், இவர்கள் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களாய் அவர்களுடைய ஆவினிடத்திற்கும், உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கு, ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? நல்ல சத்தம் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமா, 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன், நம்புங்க. ஆமேனா? டைலாக் சொன்னோன்னே 2-3 பேர் என்னவோ சிரிப்பாங்க. நான் உங்களை பார்க்க விரும்பல, தோத்துறேன். கர்த்தர் நல்லவர். ஆமேனா? சத்தமா சொல்லுங்க. இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. சபையை கர்த்தர் நம்மளுடைய கண்களுக்கு தெரிகிற விதமாய் வெளியரங்கரமான அலங்காரத்தினால அலங்கரிக்கவில்லை.
அதற்கு பதிலாக இந்த 22வது வசனத்தில் இருந்து 24வது வசனம் வரைக்கும் சொல்லப்படுகிற அநேக ஆவிக்குரிய அர்த்தங்களினாலே, கிருபைகளினாலே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே அலங்கரித்திருக்கிறார். ஆமென். நம்ம சபைக்கு வரும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவரை மாத்திரம் நாம் பார்க்கவில்லை, அவரோடு கூட அவர் அலங்கரித்த திருச்சபையையும் நாம் பார்க்கிறோம். ஆமென். சத்தமா வரட்டும், நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயாவா, ஹல்லேலூயா. சபைக்குள்ள வந்து இல்லாத சேட்டை, தேவையில்லாத பேச்சு, புறம்பான காரியங்கள் எதுவும், இதுதான் இந்த கசப்பான வேருக்கு அடித்தளமே. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமெனா? சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு சேர் வேற வசதியா போட்டோமா, தூங்குறாங்களான்னு தெரியா, பைபிள் வாசிக்கிறாங்களான்னு தெரியா, பிரசங்கத்தை கவனிக்கிறாங்களான்னு தெரியா, போன நோண்டுதுகளான்னு தெரியா, தோத்துரு. ஆமா, இங்க உட்கார்ந்துகிட்டு தோத்துரு, இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க மெசேஜ், இங்க இருந்து வெளியே, வெளியில இருந்து உள்ள பன்னாட்டு தொடர்புகள்லாம் இங்கதான் உருவாகுது. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. அல்லேலூயாவா. ஆமா, பன்முக தொடர்புகளும் பன்னாட்டு தொகுப்புகளும் எல்லாம் இங்கதான் உருவாகுது. ஆமா, தேவன் சர்வ சங்க சபையை உருவாக்கணும், இவன் சங்கத்துல இருந்துதான் சபையை உருவாக்குறான். ஆளாளுக்கு ஒரு 10 பேர், ஆளாளுக்கு ஒரு 4 பேர், ஆளாளுக்கு ஒரு 8 பேர், சேர்த்து 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 ஆளாளுக்கு ஒரு கூட்டம். ஆளாளுக்கு இல்ல. சபை என்பது கூட்டங்களின் கூடுகை அல்ல, தேவ பிள்ளைகளுடைய கூடுகை. ஆமென். வரணும். அல்லேலூயா. நான் சொன்னாதான் இவன் கேட்பான், நான் சொன்னாதான் என் பிள்ளை கேட்கும், நான் சொன்னாதான் இவங்க கேட்பாங்க. இல்ல, தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்தே. ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்தே ஆக வேண்டும். சபையே, செவி கொடுக்க பழகு. அல்லேலூயா. வாசிப்போமா? 25வது வசனம். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று, பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். விலகாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று, செவி கொடுக்க மாட்டோம் என்று தப்பி போகாமல் இருக்க, விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போகும்? ஆமெனா? சத்தமோ ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தமோ ஆமென் சொல்லுங்க. கேட்க பழகுங்கள், செவி கொடுக்க பழகுங்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் போனால், பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிதா நேரடியாய் பேசினார். தீர்க்கதரிசிகள் மூலமாய், ராஜாக்கள் மூலமாய், நியாயாதிபதிகள் மூலமாய், மோசேயின் மூலமாய், யோசுவாவின் மூலமாய் கர்த்தர் நேரடியாய் பேசினார். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இயேசு தாமே நேரடியாய் பேசினார். இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஊழியர்கள் மூலமாய் பேசுகிறார். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் அப்படி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனவன் எவனும் இப்ப வரைக்கும் தப்பிக்கல. இப்ப வரைக்கும் தப்பிக்கல. இப்ப வரைக்கும் தேவ அன்புக்குள்ள வர முடியல. இப்ப வரைக்கும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நெருங்க முடியல. இந்த பூமியிலே பரலோகத்தின் சத்தத்தை பேசினவருக்கு செவி கொடுக்காமல் அவர்கள் விழுந்து போனது போல நீங்களும் விழாதிருக்க எச்சரிக்கையாயிருங்கள். பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை புறக்கணித்தால் எப்படி தப்பிப்போம்? எப்படி தப்பிப்போம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அன்று அவருடைய சத்தம் பூமியை அசைய பண்ணினது. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும், 26வது வசனம், வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறது. ஆமென். இன்னும் ஒரு தரம் அவர் அசைய பண்ணுவார். இன்னும் ஒரு தரம் அவர் அசைய பண்ணுவார். மறுபடி ஒரு தடவை அவர் அசைய பண்ணுவார். இந்த முறை அவர் அசைய பண்ணும் பொழுது எவைகள் எல்லாம் 27வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா போட்டிருக்கும். இன்னும் ஒரு தனம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளை போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. கவனிக்கிறீங்களா? மறுபடியும் அவருடைய சத்தம் கேட்கும். அதிர பண்ணுகிற அவருடைய சத்தம் கேட்கும். இது நிறைவேறாத தீர்க்க தரிசனம். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை நிறைவேறாத தீர்க்க தரிசனம். ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:6-7 வாசித்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். இதே வார்த்தை, இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணுவேன். 6வது வசனம் நினைக்கிறேன் தம்பி.
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், ஆ. கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் என்ன அசைய பண்ணுவேன்? பண்ணுவேன். அசைய பண்ணுவேன். அதற்கு அப்புறம் வருகிற வசனம் தான் சொல்லுகிறது, இந்த ஆலயத்தை நான் மகிமையினால் நிரப்புவேன். நல்லா கவனிங்க. இந்த 27வது வசனத்துல அசையாதவைகளை நிலைத்திருக்கத்தக்கதாக அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளைப் போல் மாறிப்போம். இந்த வார்த்தை நீங்க தனியா வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது குழப்பமா கூட இருக்கலாம். நான் மேலோட்டமான அர்த்தத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இதனுடைய அர்த்தம், எவைகளை எல்லாம் கர்த்தர் நிலைநிறுத்த விரும்புகிறாரோ அவருடைய சத்தத்திற்கு பிறகும், அவருடைய அந்த அதிர பண்ணுகிற அசைய பண்ணுகிற அந்த சத்தத்திற்கு பிறகும் அவர் மீது நம்பிக்கையிலே அசையாமல், அவர் மீது விசுவாசத்திலே அசையாமல், அவர் கொடுத்த தரிசனத்திலே அசையாமல், அவர் கொடுத்த ஊழியத்திலே அசையாமல் நிற்கிறவர்களுக்கு அதை கர்த்தர் நிலைநிற்க பண்ணுவார். ஆமென். அதுவே அசைவில்லாமல் அசைந்து கொடுக்கிற அந்த காரியத்திற்கு பயந்து, சத்தத்திற்கு பயந்து விட்டு கொடுக்கிறவர்களை கர்த்தர் உண்டாக்கப்பட்டவைகளை போல மாற்றுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவைகளை இல்லாமல் போகும்படியாய் நிர்மூலம் பண்ணுவார். அல்லேலூயா. மறுபடி ஒரு விசை அவருடைய சத்தம் கேட்கும். திருச்சபையில் அவருடைய சத்தம் கேட்கும். தேவ ஊழியனை கொண்டு அவருடைய சத்தம் கேட்கும். மூப்பர்களை கொண்டு அவருடைய சத்தம் கேட்கும். ஆவியிலே நிரப்பப்பட்ட வாலிப பிள்ளைகளை கொண்டு ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்திலே அசையாமல் நிலைத்திருக்கிறவன் மறுபடியுமாய் நிலைநிறுத்தப்படுவான். அந்த சத்தத்திற்கு செவி கொடாமல் அலட்சியம் பண்ணுகிறவனோ, உதாசீனப்படுத்தப்படுகிறவனோ, வேதத்தை கொண்டு சொல்லுகிறேன், வசனத்தை கொண்டு சொல்லுகிறேன், அவர் எனக்குள்ளே வைத்திருக்கிற வைராக்கியத்தின் அழைப்பை கொண்டு சொல்லுகிறேன், அந்த வசனத்தை செவியிலே ஏற்று கனம் பண்ணாமல் தட்டி கழித்து செல்லுகிறவனை வேதத்தின்படி சொல்லுகிறேன், கர்த்தர் அறுப்புண்டு போகச் செய்வார். ஆமென். எவ்வளவு வசனம் கேட்டாலும், எவ்வளவு சத்தம் கேட்டாலும், எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும், எவ்வளவு ஆராதனை இருந்தாலும், எவ்வளவு தீர்க்க தரிசனம் வந்தாலும் நான் அத்தான் இருப்பேன். சர்ச்சை முடிச்சிட்டு போகும்போது என் பழைய வாழ்க்கையை தூக்கிக்கிட்டே தான் திரியுவேன். உலகத்தின் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். உலகத்தின் வாழ்க்கையை நான் எப்படி விட முடியும்? என் நண்பர்களை எப்படி விட முடியும்? என் தொழிலை எப்படி விட முடியும்? என் வேலையை எப்படி விட முடியும்? என்னுடைய உறவினர்களை எப்படி விட முடியும்? உலகத்தை முன்வைத்து 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 தேவ காரியத்திலே அசைவுள்ளவர்களாய், அசம்பந்தம் உள்ளவர்களாய், சோர்வுள்ளவர்களாய், குன்றினவர்களாய், குறுகி நடக்கிறவர்களாய் இருப்போமானால் வசனம் சொல்லுகிறது, அசைய பண்ணுகிற ஒரு நாள் வருகிறது. அவருடைய சத்தம் அசைய பண்ணுகிற ஒரு நாள் வருகிறது. அந்த நாளிலே அவருக்கு வைராக்கியமாய் நிற்கிறவர்களை கர்த்தர் அலங்கரிப்பார். அவருக்கு வைராக்கியமாய் நிற்கிறவர்களை கர்த்தர் அலங்கரிப்பார். அவரிடத்திலே வைராக்கியம் பாராட்டவரை அவர் வேறறுக்கா செய்வார். வேரோடு அறுப்புண்டு போக செய்வார். ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுக்கு கடினமா இருக்கலாம். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்துவோமா, மகிமையை செலுத்துவோமா, மகிமையை செலுத்துவோமா. எழும்பி நின்று எழும்பி நின்று எழும்பி நின்று எழும்பி நின்று கர்த்தருடைய நாமத்தை இன்னும் ஒரு தரம், இன்னும் ஒரு தரம் கர்த்தர் தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுவார். இன்னும் ஒரு தரம் கர்த்தர் தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுவார். தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, அவர் உன்னை கொண்டு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். உன்னிலே தன்னுடைய மகிமையை நிறைக்க விரும்புகிறார். உன்னிலே தன்னுடைய மகிமையை நிறைய பண்ண விரும்புகிறார். அதற்கு தடைகளாய் இருக்கிற வெறும் 3 காரியங்களை உனக்கு நான் அடையாளப்படுத்துகிறேன். திருச்சபையே, வெறும் 3 காரியத்தை உங்களுக்கு நான் அடையாளப்படுத்துகிறேன். தேவ பிள்ளையே, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சபையே, உன்னை முதலாவது சிச்சைக்கு ஏற்புடையனாய் மாற்றி மனம் திரும்பு. உன்னை சீர்படுத்திக்கொள். உனக்கு சொல்லப்படுகிற வார்த்தைக்கு செவி கொடு. கர்த்தர் உன்னுடைய சபையையும் உன்னுடைய ஆலயத்தையும் தெளிவாய் சொல்லுகிறேனே, உங்களையும் தம்முடைய மகிமையினால் நிறைய பண்ணுவார். உங்களையும் தம்முடைய மகிமையினால் நிறைய பண்ணுவார். ஐயா, நீங்களும் நானும் நிரம்பினோம்னாலே சபை நிரம்பும். சபை மகிமையினாலே நிரம்பும். நீங்களும் நானும் நிறைக்கப்பட்டாலே சபை மகிமையினாலே நிரம்பும். நீங்களும் நானும் இந்த 3 காரியத்திலிருந்து விடுதலை பெற்றாலே இந்த உலகத்தை விடுவிக்கிற சத்தம் நம்மளிடத்திலிருந்து புறப்படும். அந்த இன்னும் ஒரு தரம் ஏற்ப
ஏற்படுகிற சத்தம் உங்களையும் என்னையும் கொண்டு ஏற்படட்டுமே, உங்களையும் என்னையும் கொண்டு ஏற்படட்டுமே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, நம்மை கொண்டு, நம்மை கொண்டு, நம்மை கொண்டு தடைகளை உடைக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர். இந்த மாதம் நம்மளுடைய தடைகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, பலவீனன் என்று நாம் நம்மை ஒப்புக்கொள்ளும் பொழுது, கர்த்தர் தம்முடைய மகிமை நிறைவினால் நம்மை நடத்தட்டுமே, நம்மை நடத்தட்டுமே, நம்மை நடத்தட்டுமே, நம்மை நடத்தட்டுமே, நம்மை நடத்தட்டுமே, நம்மை நடத்தட்டுமே. தடைகளை தகர்க்க நாம் முயன்றார், நம்மளுடைய தடைகளை தகர்க்க நாம் முயன்றார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சத்தத்தைக்கு இணங்கி இந்த தடைகளை தகர்க்க நாம் முயன்றார். வேத வாக்கியத்தின் நிறைவின்படி கர்த்தர் இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவார். கர்த்தர் இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவார். கர்த்தர் இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவார். நிரப்பப்படுங்க, நிரப்புவார். நிரப்பப்படுங்க, நிரப்புவார், நிரப்புவார்.